வெற்றி கொடிக்கட்டு மணிக்கட்டு அது பாட்டு தெரியல. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வெல்கம் டு பிளாக் அண்ட் பிளாக். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தான் இருக்கோம். இது என்ன செய்தின்னு எனக்கு புரியல. என் பேர் கோபால். எங்க ஊர்ல எல்லாரும் கோபால்னு கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க தான் போக போறோம். ஹாய் ஹாய் சொல்லு. பாருங்க எக்யூப்மென்ட். நம்மளுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் வந்து ஒரு வாட்டர் கேன்ல தூண்டில் 3 முள்ளு நடந்து போயின்னு இருக்கிறோம். பாருங்க ஊர்ல ரோடு போட்டதுனால பாருங்க எல்லாம் டயர் ரோடு நாஸ்தி பண்றாங்க. ரோடு எங்க ஊர் அசிங்க பண்றாங்க. ரோடு போடுறாங்க. நேத்து நைட்டு போட்ட சிமெண்ட் ரோட்ல வண்டி அடிச்சு நவுத்தின்னு போய்க்கிறாங்க. பாருங்க நைட்டு போட்ட ரோட்ல இந்த மாதிரி ரோடு போட்டு ரோட்ல கோடு போட்டு வச்சுக்கிறாங்க. பாருங்க வரோம் நம்ம போய் நிற்கிறோம். ஏரிக்கு போறோம் இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு. சைக்கிளை பார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். என்ன பண்ணுறாங்க இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு மீனோட சாப்பாடு தர்றேன். இப்போ மீனோட சாப்பாடு இருந்தால் தான் மீன் மாட்டோம். அதனால மீனோட சாப்பாடு என்னது? பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தேவையான மண்புழு தான் எடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தேடி முடிச்சாச்சு. இப்போ 2வது 3வது இடம். எங்க ஊர்க்கா சொல்லு. 2வது 3வது இடம். மர்க்கா சொல்லு. 6வது இடம் 7வது இடம். மர்க்கா சொல்லு. 6வது இடம் 7வது இடம். இதெல்லாம் நியாயமா? ஏண்டா இதெல்லாம் கிளம்பிட்டோம். மீன் பிடிக்க கிளம்பிட்டோம். ஒரு 4 மணி நேரம் அவன் எப்படி போயிட்டு வரதுக்கு. அதான் மீன் இன்னைக்கு வேட்டை தான். அப்படி கூட வரத்துல அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுதான் இன்னைக்கு நம்ம தான் சும்மாதான் நம்ம தான் இங்க இருந்து போறோம். பாத்துருக்கேன் நானு. காடு மலைகளை தாண்டி பெரிய பெரிய காடு தாண்டி மலையெல்லாம் தாண்டி அதுதான் தூண்டி. நம்மளுக்கு முன்னாடியே நிறைய பேர் மீன் பிடிச்சின்னு இருக்காங்க. பார்ப்போம் நம்மளுக்கு மாட்டுதா அவங்களுக்கு மாட்டுதான்னு. மண்புழு இப்படிதான் தூண்டி. நம்ம பாருங்க போட போறோம். முதல் மீன் எவ்வளவு நேரத்துல மாட்ட போகுதுன்னு தெரியல. பெரிய மீனா பிடிக்குமா சின்ன மீனா பிடிக்குமா பெரிய மீனா பிடிக்குமா? 2 நிமிஷம் ஆகும் வந்து சாப்பிடுறதுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிக்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் ஆகுமா சாப்பிட்றதுக்கு. கொஞ்ச நேரம் பொறுமை வேணுமா? பொறுமை இருந்தா தான் மீன் மாட்டணும் அப்படின்னு மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் இவர் சொல்றாரு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம். A few moments later. गाइस மீன் மாட்டிச்சே. வலிக்கிறான். இவ்வளவு பெருசா வரப்போது தெரியல. என்ன சொல்றான்? வெற்றி கொடிக்கட்டு மணிக்கட்டு அது பாட்டு தெரியல. வெற்றி மீன் காட்டுறா. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் மாட்டி பாருங்க. வெற்றி நம்மதே. இன்னும் எவ்வளவு மீன் பிடிக்க போறான்னு பொறுத்து இருந்து பாருங்க. இப்போ 2வது மீனுக்கு மண்புழு கொத்து கொண்டு இருக்கிறார். நியூ ஆள் வந்துக்கிறாரு. ப்ரோ ஹாய் சொல்லுங்க. ஹாய் இப்படி கை காட்டணும் ப்ரோ. இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய மீன் மாட்ட போகிறது. திருப்பி 2வது மீன் பாருங்க.
திமாவுண்டு வெற்றிகரமாக பாருங்க. டைனோசார் முட்டை அதுதான் மொட்டை. ஜிலேபி மாட்டிக்குதான். பேரு ஜிலேபி. மூணாவது தடவை போடுறாரு. ஜாக்பாட் இதான் ஜாக்பாட். ஐயோ சும்மா போடுறதுக்கே மாட்டிச்சேடா. நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. இப்ப மறுபடியும் பிடிக்க போறோம் பாருங்க. நீங்க நினைக்கலாம் என்னடா இவன் பிடிச்சதே போட்டு போட்டு எடுக்கிறானா அப்படின்ட்டு. ஆனா அப்படிலாம் இல்லை. கடைசியா மொத்தத்தையுமா காட்டுறோம் எவ்வளவு மீன் பிடிச்சிக்கிறோன்ட்டு. பொறுத்து இருந்து பார்ப்போம். 2 பேரும் அப்படியே திரும்பி பாருங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஐயோ ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை. படுக்கையா எல்லாம் நைலில் வந்து உக்காந்துட்டோம். வெயில் தாங்கலை. கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம். ஐயோ மீன் பிடிச்சாச்சு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மீன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. வ்ளாகை கம்ப்ளீட் பண்ணுறேன். அவ்வளோதான் பாருங்க. ஒன்று எடுத்து கோக்குறோம். ஐயோ பாருங்க ஒரு வழியாக இவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறோம். வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும். எவ்வளோ ஒரு பெருசு பாருங்க. ஒன்று இப்படி தான் கவர் இல்லாத டைமில் இப்படி தான் பண்ணணும் பாருங்க. அவ்வளோதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். நம்ம ரொம்ப நேரம்லாம் ஆகலை. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். நம்ம ஊர்னாலே நம்ம ஊர் தான். இன்னும் இதே தான். நிறைய பேர் நம்ம ஊரில் மீன் பிடிச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க. ஜஸ்ட்டு 30 மினிட்ஸில் பிடிச்சோம். உங்களுக்கு மீன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கையில் தூக்கவே முடியலைங்க, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. கவரில் அதை போடுவோம் நாங்கள். அந்த பில்லு மாதிரி ஒன்று இருக்கோம், அதை வச்சு கட்டி எடுத்துன்னு வரோம். ஆட்டு வழி பாதையில் போயிட்டுருக்கோம் நாங்கள். இப்போது இந்த ஊரில் எப்படி உயிர் பழக்கத்துன்னு நாங்கள் சொல்லி தருவாங்க. வந்த வழியே போகிறோம் வீட்டுக்கு. மீன் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. நம்ம நண்பர் மீன் பிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. பைக் இல்லை வண்டி சைக்கிள் தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் பாருங்க. மீன் கூடையில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.